Hi, I am Mahalakshmi, cosmetologist. நான் இந்த வீடியோவில் மேக்கப் போட்டுட்டு நீங்கள் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்த பிறகு எப்படி அதை க்ளீன் பண்ணணுன்றதை பற்றி சொல்ல போகிறேன். நீங்கள் மேக்கப் போட்டு பிறகு அது முழுக்க க்ளீன் பண்ண பிறகு தான் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லாயிருக்கும், உங்கள் ஸ்கின் வந்துட்டு எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும். எந்த பிராண்ட் மேக்கப் யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேயே வந்துட்டு மேக்கப் ரிமூவர் சேல் பண்ணுவாங்க. அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு பிராண்ட் மேக்கப் ரிமூவர் வந்து நீங்கள் வாங்கணும். அதுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது. ஏன்னா வந்து எல்லா மேக்கப் ரிமூவர்லேயும் கிட்டத்தட்ட ஒரே இன்க்ரீடியன்ட் தான் இருக்கும். நீங்கள் மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணணுன்னா அதுக்கு முன்னாடி ஃபேஸில் தண்ணி போடக்கூடாது. உங்கள் ஸ்கின்னில் வந்துட்டு என்னென்ன மேக்கப் ஃபவுண்டேஷன் அப்படியே இருக்கோ அது மேலே அப்படியே இந்த மேக்கப் ரிமூவர் போட்டு ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் வந்து நல்லா சர்க்குலேஷன் கொடுத்து ஒரு நாப்கின் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக தொடச்சி ஐ மேக்கப் போடுற இடத்துலாம் வந்துட்டு திருப்பி 1 or 2 times அந்த மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக உங்கள் ஃபேஸில் இருக்க அவ்வளோ மேக்கப்பையும் நீட்டாக துடைக்கணும். மஸ்காரா போடுற இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த சர்க்குலேஷனில் வந்துட்டு நீங்கள் அந்த மேக்கப் எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்க சொல்ல உங்கள் ஃபேஸில் இருக்க எல்லா மேக்கப்பும் 100% கிளியராக வந்துடுச்சு அப்படின்னு சொன்ன பிறகு நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு திருப்பியும் லைட்டாக மேக்கப் ரிமூவர் போட்டு நல்லா ஒரு ஃபேஸ் வாஷ் கொடுத்துட்டு திருப்பியும் ஐஸ் கூல் வாட்டரில் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஃப்ரிட்ஜ் வாட்டர் அப்படி இல்லாட்டி வாட்டரில் 2-3 ஐஸ் க்யூப் போட்டுட்டு அந்த தண்ணியில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா நீங்கள் மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணதுனால உங்கள் போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்கும், அந்த போர்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் மேக்கப் போட்டதுனால ஸ்கின் ரொம்ப டயர்டாக இருக்கும். இந்த ஐஸ் கூல் வாட்டர் வந்து அதுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர், வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் கட்டாயம் உங்கள் ஸ்கின் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விடணும். இப்படி பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின்னில் நீங்கள் எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் உங்கள் ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் நல்லாயிருக்கும்.